பொதுவாவே வேலைக்கு போற பெண்களுக்கும், சரியான அளவு சமையலுக்கு புளி ஊற வைக்க தெரியாம, அதிகமா தினமுமே நீங்க ஊற வச்சுடுறீங்க அப்படின்னா, அது வேஸ்ட்டா போகாம இருக்க, மறுநாள் என்ன பண்ணுவோம், ஃப்ரிட்ஜில வச்சுட்டு திரும்பவும் யூஸ் பண்ணுவோம். அது மாரிலாம் இல்லாம, நம்ம ஓரளவு லாட்டா புளிய ஊற வச்சு, நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா, புளி கரைசலா தேவைப்படுற அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சமையலும் ரொம்ப சுலபமாவும் இருக்கும். வேலைக்கு போற பெண்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு 5லேருந்து 6 நாள், வாரத்தில ஒரு முறை இது மாரி செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு கமலா ஆரஞ்சு அளவுக்கு நம்ம கணக்கு பண்ணி, தினமுமே குழம்பு ரசம் செய்ய போறீங்களா? வத்த குழம்பு செய்றதா? இல்ல புளியோதரைக்கு புளிக்காய்ச்சல் செய்யலாம். அந்த மாரி ஒரு தோராயமா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கமலா ஆரஞ்சு அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த மாரி புளிய பாத்திரத்தில உதுத்து விடுறப்பயே நமக்கு இந்த புளி கொட்டையெல்லாம் இருந்தா அதையும் எடுத்துடலாம். அவசியம் 2 முறையாவது தண்ணீல நல்லா சுத்தம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். புளி கூட சேர்த்து நம்ம ஒரு சிம் ஃப்ளேம்ல 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இந்த மாரி கொதிக்க விடுறப்ப நமக்கு கரைக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். வயசானவங்களுக்குமே புளியெல்லாம் கரைக்க முடியாம நெறைய வேஸ்ட் பண்ணிடுறாங்க. எந்த அளவுக்கு நல்ல ஒரு ஜாம் பதத்துக்கு இருக்கு பார்த்தீங்களா? இத அடுப்ப நிறுத்திட்டு, நல்ல பெரிய கண்ணு உள்ள வடிகட்டலோ, ஜூஸ் வடிகட்டல் அந்த மாரி வடிகட்டல்ல இந்த புளிய நல்லா நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம்னா, சமையலுக்கு ஒவ்வொரு முறையும் இந்த மாரி புளிய கரைச்சு விட்டு, இந்த கொட்டை, நார் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு பதிலா, ஒரே ஒரு முறை நீங்க செஞ்சா போதும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா சக்க அளவுக்கு நம்ம புளிய கரைச்சு எடுத்துக்கலாம். திரும்பவும் அந்த கரைச்ச புளி கரைசல அடுப்புல சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இது ஒரு 5லேருந்து 6 நாள் ஸ்டோர் பண்றதுனால, கொஞ்சமா உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். கொதிக்க வச்சுட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம், இந்த புளி கரைசல் அப்படிங்கிறப்போ ஒரு பாட்டில் இல்லன்னா ஒரு தரமான ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் அத எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் பாட்டில் எடுத்துக்கிறது நல்லது. இந்த புளி கரைசல சேர்த்துட்டு மேல கொஞ்சமா ஆயில் விட்டுக்கோங்க. கெட்டு போகாது. ஆனா, எப்பல்லாம் சமைக்கிறோமோ, சமைக்கிறத எடுத்துட்டு உடனே நம்ம அத ஃப்ரிட்ஜில வச்சுடணும். இந்த மாரி வச்சீங்கன்னா, 10 நாள் வரைக்கும் கூட இந்த புளி கரைசல யூஸ் பண்ணலாம். இப்ப ரசம் பண்ணணும் அப்டின்னா, எந்த அளவுக்கு ரசம் பண்றீங்களோ, அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்க்கிறேன் பாருங்க. அதேபோல வத்த குழம்பு அப்டின்னா, ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் புளிக்கரைசல். ரொம்ப சமையல் சுலபமா இருக்கும். சாம்பார், வாழைக்காய் ரோஸ்ட்டு, கத்திரிக்காய்க்கு, அதேபோல வெண்டைக்காய் இந்த மாரி பொரியல் வகைகளுக்கும் கொஞ்சமா 1லேருந்து 2 டீஸ்பூன் புளிக்கரைசல விடலாம். இந்த மாரி சொல்லிண்டே போலாம். நீங்க சமையல் செய்றப்ப 1 டீஸ்பூனோ, 1 டேபிள் ஸ்பூனோ இல்ல 1 குழிக்கரண்டியோ எந்த அளவுக்கு புளிக்கரைசல் வேணுமோ, இத ரெடி பண்ணி வச்சுட்டா சமையல் செய்றது ரொம்ப ரொம்ப சுலபம். அவசியம் இந்த வீடியோ பார்த்த உடனே இது போல புளிக்கரைசல் செஞ்சு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஃப்ரீசர்ல வைக்காதீங்க. உங்களுக்கு சமையல் எல்லாமே செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் குடுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க.